ககன் வந்துட்டு எங்கே இருக்காங்க இவங்க பூமியும் அவங்க அப்பாவுன்றதை கண்டுபிடிக்கிறதுக்காக அவங்க அப்பா கால் பண்ணி வந்துட்டு வேறு யாரோ மாதிரி பக்கத்தில் இருந்தவர் ஒருத்தர் ஃபோன் வாங்கிட்டு அவர்கிட்ட வந்துட்டு பேசுகிறாங்க. ஐயா அவங்கள பார்க்கணுன்னு நினச்சேன், எங்கே இருக்கீங்கன்ற மாதிரி கேட்க, இங்கே நான் இங்கே கோயிலில் இருக்கேன்ற மாதிரி அவர் சொல்ல உடனே ககன் வந்துட்டு அப்பாடான்னு சொல்லிட்டு அங்கே வந்து கிளம்புறாரு. இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ராமா வந்துட்டு அவங்க கல்யாணம் பண்ணிக்க போகிற பையனோட வந்துட்டு பிரசாதத்தை ஊட்டி விட்டு 2 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்ருக்காங்க. இதை பார்த்தா பூமி வந்து தானும் ககனும் வந்து அந்த மாதிரி ஊட்டி விட்டுக்கிற மாதிரி நினச்சி பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. இதை பார்த்தா ராமா வந்துட்டு என்ன பூமி நீ கூட யாரையும் லவ் பண்ணுற போல இருக்குது அப்படின்னு சொல்ல வெக்கப்பட்டு சிரிக்கிறாங்க. யார் அதுன்னு கேட்க கரெக்டாக ககன் வந்து நிற்கிறாரு. அதுவும் அந்த கோட் ஷிப்பில் வராரு அவர் தான் அப்படின்னு சொன்னோன்னா அவங்களுமே சந்தோஷமாக பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்தது வந்துட்டு ககன் கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்காக ஓடி போய் ஒளிஞ்சு நின்றுட்டுருக்காங்க. இங்கே இந்த பூமி இருக்கிறனால தான் தொல்லை அவளை போட்டு தள்ளிடலான்னு சொல்லிட்டு ஏதோ சிரஞ்ச் மாதிரி எடுத்துகிட்டு வராங்க நம்ம அபூர்வா. இவங்க வந்து வாழை மரத்துக்கிட்ட ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்காங்க ககனை. அப்புறம் ககன் கரெக்டாக பிடிச்சி இழுத்துறாரு. அந்த நேரம் பார்த்து அபூர்வா வந்து டக்குன்னு அவங்க மேலே ஊசி போடுதான்னு நினச்சி வாழை மரத்தில் ஊசியை போட்டுறாங்க. அவங்க நகர்ந்தவுடனே வாழை மரமே அப்படியே கருப்பாக மாறி போயிடுது. ககன் வந்துட்டு இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க, வா வீட்டுக்கு போகலான்னு சொல்கிறாங்க. ப்ளீஸ் பிரசாதம் கொடுப்பாங்க, நம்ம சாமி பிரசாதம், அது ஏலத்தில் வாங்கிட்டு போகலாம், அது வாங்கி நம்ம வந்துட்டு ஏலத்தில் வாங்கி இது சாப்பிட்டு இது பண்ணி வேண்டிக்கிட்டோன்னா எல்லாமே நல்லதாக நடக்குமா, ப்ளீஸ் இருங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி ஓகேன்ற மாதிரி ககனும் வேறு வழி இல்லாமல் நிற்கிறாரு. அம்மா சொன்னதுக்காக வந்துக்கிறேன்னு சொல்லிட்டு கடுப்புலேயே நிற்கிறாரு. இங்கே வந்துட்டு எல்லாரும் வந்து டான்ஸ் மாதிரி ஆடுறாங்க. ஜானகி ஒரு பக்கம் ஆடுறாங்க, அடுத்தது அவங்க பொண்ணும் மாப்பிள்ளையும் ஆடுறாங்க, அடுத்தது பையனும் மருமகளுமே ஆடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பூமியும் ஆட சொல்லி அவங்க பையன் கூப்பிட்டு அப்புறம் பூமி வந்து ககனை இழுத்துட்டு போயிட்டு 2 பேருமா சேர்ந்து ஆடுறாங்க. ஜானகி ஒரு பக்கம் ஃபீல் பண்ணுறாங்க, எத்தனையோ வந்து இது வச்சுருக்கோம் ஆனால் அபூர்வா அதாவது இவங்க வந்துட்டு ஆடின மாதிரி வரவே இல்லை, அந்த மாதிரி ஒரு நாட்டியத்தை நான் இது வரைக்கும் பார்க்கலன்னு ஜானகி ஃபீல் பண்ணேன். நீங்கள் ஏன் இவ்வளோ கவலைப்படுறீங்க, நான் காமிக்கிறேன், நாட்டியன்றது வந்துட்டு இதுக்குள்ளே இருக்குது, எனக்கு அவங்க இதுவும் பார்த்து வளர்ந்தனால நான் ஆடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து அவங்க நாட்டியம் ஆடுறாங்க. அப்படியே அவங்க அம்மா மாதிரி ஆடுறது பார்த்து ஜானகி ஷாக் ஆகிட்டு அவங்க ஆடி முடித்த உடனே ஸ்டேஜுக்கு வராங்க. வந்துட்டு நீ வந்துட்டு அவங்களோட பொண்ணா அப்படின்ற மாதிரி கேட்க அமைதியாக இருக்காங்க பூமி. என்னது இது அபூர்வா, எல்லாருமே வந்துட்டு பூமியை பார்த்துட்டு எங்கள் பொண்ணான்னு கேட்குறாங்க அப்படின்னு சொல்ல, இல்லை மாமா அது ஏதோ மற்றவங்களுக்கு வந்துட்டு தெரியாதுல அக்காவை பற்றி, அக்காவை எவ்வளோ ஒன்றா என்ன, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, யாரோ தப்பாக சொல்லி கேட்டுட்ருக்காங்க விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இருந்தாலும் அவருக்குமே கொஞ்சம் இதுவாக இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இங்கே கரெக்டாக அந்த மேக்கப் போடும்போது வந்துட்டு அவங்க காதில் இந்த ஒரு கம்மலை வந்துட்டு கழட்டி ரூமில் வச்சுருக்காங்க. இதை வந்துட்டு ராமாவோட அப்பா பார்த்துடுறாரு. எங்கே இன்னொரு கம்மலை காணும்னு சொல்லி கேட்க, அவங்க இன்னொரு கம்மல் எங்கேயோ தொலைஞ்சு போச்சான், அதனால் விட்டு போயிட்டாங்கன்ற மாதிரி அங்கே இருக்க பொண்ணு சொல்ல உடனே இவர் கண்டுபிடிச்சிட்டாரு. ஏன்னா சாமி முன்னாடி நின்று இவங்க தான் அப்பா கூட செய்யணும்னு சொல்லி வேண்டிக்கும் போது அந்த கம்மல் அங்கே ஒன்று விழுந்திருக்கு. இவர் எடுத்து பாக்கெட்டில் வச்சுருப்பாரு. 2 கம்மலும் ஒன்று தான், அப்போ இந்த பொண்ணு தான் அந்த பொண்ணு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு உடனே வந்துட்டு நேராக நம்ம போயிட்டு நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லலாம், பூமி தான் அவனோட பொண்ணுன்னு சொல்லிட்டு போகிறாங்க. இதை வந்துட்டு ஒரு பொண்ணு வந்து பூமிக்கிட்ட சொல்ல அவங்க அப்பாவை கண்டுபிடிச்சிட்டாங்களா, அவர்கிட்ட சொல்கிறதுக்கு தான் போயிட்டுருக்காரு ஐயான்னு சொல்ல உடனே பூமி குடுகுடுன்னு ஓடி வராங்க. ஜானகியும் அவங்க ஹஸ்பண்டையும் தடுத்து நிறுத்தி ப்ளீஸ் சொல்லாதீங்க, இதில் பல சிக்கல் இருக்குது, நான் அவங்கக்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்கிறேன்னு அவங்கள தனியாக கூட்டிகிட்டு போகிறாங்க. என்ன நடக்க போகுது என்ன ஏதுன்றதை அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.